சாய் காயின் கலெக்ஷன்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எரர் காயின் தான் நம்மளுடைய பதிவு. ரொம்ப நாள் கழித்து பதிவு போடுறோம். சரி, இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வந்து எரர் காயின்ஸ் தான் தரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காயின் பாருங்கள், இது ருப்பீஸுங்கிற வார்த்தையே இல்லை பாருங்கள், ருப்பீஸ் இல்லை. அதே மாதிரி பேக் சைடு பாருங்கள், பாரத் பாதி இல்லை பாருங்கள், இது மட்டும்தான் இருக்குது. இது ஒரு எரர் காயின், ஓகேங்களா. இந்த பக்கம் பாருங்கள், ருப்பீஸுங்கிற வார்த்தையே இருக்காது. இது ஒன்று. ரெண்டாவது மெட்டல் எரர், பஞ்சிங் எரர். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் மெட்டல் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், இது ஒன்று. மூணாவது இந்த காயின் பாருங்கள், இங்கெல்லாம் மெட்டல் இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா மெட்டல். இந்த உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், இந்த இங்கே எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கும், இங்கெல்லாம் உடஞ்சிருக்கும். இது பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் இங்கே உடஞ்சிருக்கு, கீழே எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்குது. இது ஒரு டைப் எரரு. அடுத்தது இந்த காயின் பாருங்கள், இதில் சுத்தமாகவே ருப்பீஸ் 5 எதுவுமே தெரியல. பாக்கி பூவெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும். சைடு ஃப்ளவர்ஸ் ஆர் விசிபிள், பட் நம்பர் இஸ் டோட்டலி இன்விசிபிள். இது ஒரு எரர். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் குண்டாக இருக்கும், அதே சமயம் மெட்டலும் வெளில வந்திருக்கும். இது பாருங்கள், எக்ஸ்ட்ரா மெட்டல் இங்கே வெளியில் வந்திருக்கு பாருங்கள். மெட்டல் எப்படி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த சைடு பாருங்கள் தின்னாக இருக்கும், இந்த சைடு தின்னாக இருக்கும், இந்த சைடு திக்காக இருக்கும். மெட்டலும் வெளியில் வந்திருக்கும். எவ்வளோ தூரம் மெட்டல் வெளியில் வந்திருக்கு பாருங்கள், 2 ரிம் மாதிரி வெளியில் வந்திருக்கு. இது ஒரு எரர். இது வந்து பார்த்திங்கன்னா சைடு பாருங்கள், அப்படியே பாதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைன் வரும், பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி எட்ஜ் வரும். இது ஒரு எரர் காயின். அடுத்து இந்த காயின் பாருங்கள், இதில் 5 வந்து பாருங்கள், 5க்கு நடு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கும். இது ஒரு எரரு. அப்புறம் 2 ரூபா காயின் பாருங்கள், இதுவும் இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கும், இங்கே எக்ஸ்ட்ரா மெட்டல். இது பாருங்கள், இது சைடு பஞ்சு, இந்த பக்கம் ஓரம் எவ்வளோ தூரம் நவுந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ தூரம் நவுந்துருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ தூரம் நவுந்துருக்கு பாருங்கள். இது இந்த சைடு ரைட் சைடு நவுந்துருக்கு, இது அப்படியே லெஃப்ட் சைடு நவுந்துருக்கு. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ தூரம் நவுந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த காயினும் லெஃப்ட் சைடு தான் நவுந்துருக்கு. இது பாருங்கள், பார்த்தீங்களா. இந்தமாரி ரொம்ப ரேர், இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நகர்ந்துருக்கு. இந்தமாரி காயின்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பாரத்துங்கிற எழுத்தே இல்லை பாருங்கள், கட்டாகி இருக்குது டோட்டலாக. இதோடைய இது மாதிரி உங்களுக்கு ரேரிட்டி வந்து கிடைக்காது, இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு வந்து ரேர் கிடைக்காது. ஸோ இதை நான் வந்து ஒரு செட்டாக தான் கொடுக்க விரும்புகிறேன். இதை வந்து தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ரேட்டு போடணும், 100, 150 இந்த மாதிரி ரேட்டு போடணும். நான் வந்து செட்டாக கொடுக்குறேன். ஒரு செட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எரர் காயின் வந்து 150 ரூபா வரைக்கும் போகும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா, 1650 ரூபாட்ட வருது. நான் வந்து இதை ஒரு செட்டாகவே 1000 ரூபாய்க்கு தரேன். இது வந்து அதுக்கு கீழே என்னால் குறைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு எனக்கு இதை கலெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப நாள் ஆணுச்சு. அதுலேயும் இந்தமாரி எக்ஸ்ட்ரீம் எரர்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதே ரேரு. பாருங்கள், இந்த சைடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த காயின்லாம் பாருங்கள், பாதி தான் இங்கே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்,
1000 ரூபாய்க்கு இது அப்படியே ஒரு செட்டாக தரேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.